உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலும் திருச்சபையின் வாலிபர்களாக இணைந்து திருச்சபையை இளையோர் என்ற தலைப்பின் கீழ் திருமறையில் உள்ள ஒரு சில நபர்களின் வாழ்க்கையை ஆய்ந்து நாமும் நம் திருச்சபைகளில் இக்கால சூழலில் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து அதனை வாழ்வாய் மாற்ற உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். இதனை பாடல்களின் நற்செய்தியாக கர்த்தருடைய நாமத்தினாலும் தந்தை பேராயர் நினைவாகவும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் இதில் ஜெபத்துடன் கலந்து கொள்ள அழைக்கிறோம். கடவுளின் திருவுளம் நிறைவேற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் எல்லோருடைய இருதயத்தின் தியானமும் என்றும் உன் சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்ன ஆண்டவரே, உமது மெல்லிய சத்தத்தை அனைவரும் கேட்கும்படியாய் கிருபை செய்யும். எங்களை மறைத்து நீர் வழிபடும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்தாலுமே இன்னாலுமே வந்தாலுமே இன்னாலுமே உன்னாலவே காலவே உன்னாலவே காலவே இன்னேரவே நன்பாடுமே இன்னேரவே நன்பாடுமே இன்னேசையா உன்னாசையே இன்னேசையா உன்னாசையே கொண்டோசையாய் நான் பேசவே கொண்டோசையாய் நான் பேசவே உன்னாசிகா நேசமா உன்னாசிகா நேசமா தேவாரியே வரம் தாரும் தேவாரியே வரம் தாரும் இப்பாவியும் பயம் தீரும் இப்பாவியும் பயம் தீரும் உஞ்சோதியும் ஒளி வீசும் உஞ்சோதியும் ஒளி வீசும். நமது திருமலையில் இருக்கின்ற ஒரு சில நபர்களின் வாழ்க்கையின் வழியால் சிறுவயதில் கடவுள் தனக்கு கொடுத்த பணிகளை செம்மையாய் நிறைவேற்றி இன்றளவும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு சில நபர்களை பற்றி பார்ப்போம். யாருடா அந்த ஒரு சில நபர்கள்? சொல்றேன்டா கேளு. முதலாவதாக அர்ப்பணிக்கப்பட்ட சிறுவன் சாமுவேல். யாரு? நம்ம ஏழிக்காரதா வளர்த்த அந்த சாமுவேலா? ஆமாண்டா, அவரேதான். ரமதாயி மூரானாக ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்ற பெயர். அவனுக்கு 2 மனைவிகள். ஒருவள் அன்னாள், மற்றொருவள் பணினாள். 2 மனைவிகளா? இந்த காலத்துல ஒரு மனைவி வச்சுட்டே ஆண்கள் தள்ளாடுறாங்களே. அந்த காலத்துல அப்படிதான்டா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, வெணினாளுக்கோ குழந்தைகள் இருந்தன. வெணினாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததால் அவளை கடினமாக பேசுவாள், நொந்து மனவேதனை அடையும்படி செய்வாள். அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாததை நினைத்து அழுது ஏங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பாள். எல்கானா வருடந்தோறும் சீலோவிலே சென்று கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருக்கு பலியிடும்படியாகவும் செல்வார். பலியிடும் பொருட்கள் இரட்டிப்பான பங்கை அன்னாளுக்கு கொடுப்பார். காரணம், எல்கானா அன்னாளை அதிகமாக நேசித்ததினால் அப்படி செய்தார். ஆனால் வெணினாள் என்ன செய்தால் தெரியுமா? அப்படி என்னடா செஞ்சாங்க? அதையும் பாட்டாவே பாடுறோம் கேளு. அன்னாள் துக்கப்படும்படியாக நீனாலே நிச்சயப்படுத்தினாயே. அன்னாள் துக்கப்படும்படியாக நீனாலே நிச்சயப்படுத்தினாயே. அன்னாளோ அழுதழுது சமயத்தை கடத்தி கொண்டிருந்தாயே. கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயே.
நிகழ்வுகள் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. வழிபொருட்களை அண்ணாளுக்கு இரட்டிப்பாக கொடுப்பதினால் பெண்ணினால் அடிக்கடி அண்ணாளை கடினமாக பேசுவதும் வழக்கமாகிவிட்டது. அண்ணாள் சாப்பிடாமல் இருப்பதை பார்த்த எல்கானா என்ன கூறினார் தெரியுமா? அப்படியே நான் சொன்னாரு. என் மனைவி அண்ணாளே என்னுடைய 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று கூறி தேற்றி ஆறுதல் படுத்தினான். அப்படி அவர்கள் எல்லோரும் சேர்த்து சீனோவிற்கு கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருக்கு பலியிடும்படியாகவும் சென்றனர். எல்லோரும் உணவு அருந்தி முடித்த பின்பும் அன்னாள் எழுந்திருந்தாள். ஒரு புது பலன் அவளுக்குள் வந்தது. ஒரு தீர்மானத்தோடு எழுந்தாள். என் கலக்கத்தை மாற்ற, என் கண்ணீரை துடைக்க, என் விண்ணப்பத்தை கேட்க, என் குறைவை நிறைவாக்க என்னை படைத்தவராக கர்த்தர் இருக்கிறார் என்று ஆலயத்திற்குள் சென்று மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி பண்ணினாள் தெரியுமா? எப்படிதான் பண்ணாங்க? அதே பாட்டாவே பாடுறோம். சேனைகளின் கர்த்தாவே கண்ணோக்கி பாடும் தேவா சேனைகளின் கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்து ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை உமக்கென்று ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அவளது ஜெபம் கேட்கப்பட்டது. கடவுள் அன்னாளை நினைவு கூர்ந்தார். சில நாட்கள் சென்ற பின்பு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? சீக்கிரம் சொல்லு. சொல்றது ஏன், பாட்டாவே பாடுறோம் கேளு. சென்ற பின் கற்பவதியாகி அன்னாள் குமாரனை பெற்றெடுத்தாளே. கர்த்தரிடத்தில் அவனை பெற்றேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டாளே. சில நாள் சென்ற பின் கற்பவதியாகி அன்னாள் குமாரனை பெற்றெடுத்தாளே. கர்த்தரிடத்தில் அவனை பெற்றேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டாளே. பொறுத்தவரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டாளே. பொறுத்தவரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டாளே. சில நாள் சென்ற பின்
எல்கானா அன்னாளிடம், நீ கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி பெற்ற ஒரு மகனை உன் விருப்பப்படியே செய் என்று கூறினார். அப்படியே சிறுவனாகிய சாமுவேலை சீலோவில் இருக்கின்ற கர்த்தருடைய ஆலயத்தில் ஏலியின் இடத்தில் கொண்டு போய்விட்டாள். அப்பொழுது அன்னாள் என்ன கூறினார் என்றால், அப்படி என்னடா கூறினார்? அற்புதத்தேன் தீர்க்கன் சாமுவேலே, அற்புத கர்த்தாவும் ஆலயத்தில் என் பிள்ளையின் சித்தம் நிறைவேற்ற அர்ப்பணித்தேன் என்றும் உன் கரத்தில். என் பிள்ளையின் சித்தம் நிறைவேற்ற அர்ப்பணித்தேன் என்றும் உன் கரத்தில். சாமுவேல் கர்த்தருக்கே, என்றும் சாமுவேல் கர்த்தருக்கே, சாமுவேல் கர்த்தருக்கே, என்றும் சாமுவேல் கர்த்தருக்கே. என் பிள்ளையின் சித்தம் நிறைவேற்ற அர்ப்பணித்தேன் ஆண்டவரே. என் பிள்ளையின் சித்தம் நிறைவேற்ற அர்ப்பணித்தேன் ஆண்டவரே. அன்னாள் ஏலியின் இடத்தில் சென்று, இந்த குழந்தைக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், அவனை கர்த்தருக்கென்று கேட்டுக்கொண்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். சாமுவேல் அங்கு கர்த்தரை பணிந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளை சணல் நூல் ஆடை உடுத்தி கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அப்படி இருக்கும் நாளிலே கர்த்தர் சாமுவேலை அழைத்து என்ன கூறினார் தெரியுமா? என்ன கூறினார்? சாமுவேல் சாமுவேல் என்றும் கேட்டிடுவாய், உன்னிடம் ஒரு செய்தி சொல்லவும். சாமுவேல் சாமுவேல் என்றும் கேட்டிடுவாய், உன்னிடம் ஒரு செய்தி சொல்லவும். ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்ததால் அவர்களை நான் அழித்திடுவேன். ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்ததால் அவர்களை நான் அழித்திடுவேன். அதிசயமே என்றும் அதிசயமே, கர்த்தர் சாமுவேலை அழைத்தாரே. அதிசயமே என்றும் அதிசயமே, கர்த்தர் சாமுவேலை அழைத்தாரே. ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்ததால் அவர்களை நான் அழித்திடுவேன். ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்ததால் அவர்களை நான் அழித்திடுவேன். சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். சாமுவேல் எழுந்து ஏலியின் இடத்தில் சென்று, ஏன் என்னை அழைத்தீர் என்று கேட்டான். ஏலி, நான் உன்னை அழைக்கவில்லை என்றார். இவ்வாறாக மீண்டும் நடந்தபோது ஏலி கர்த்தர் தான் சாமுவேலை அழைக்கிறார் என்று அறிந்து, இனி உன்னை அழைத்தால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். மீண்டும் அந்த சத்தம் ஒலித்த போது சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். கர்த்தர், ஏலியின் பிள்ளைகள் மிகவும் கொடியவர்கள், அவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று கூறினார். இந்த சாமுவேல் தான் தன் தாயின் சொல் கேட்டு கடவுளின் ஆலய பணிகளை செய்து வந்ததால் இஸ்ரவேலின் பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். நாமும் இந்த சாமுவேலை போல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்து ஆலய பணிகளிலேயும் ஊழிய பணிகளிலேயும் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நாமும் சாமுவேலை மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிப்போமா? என்னடா ஒரு சில நபர்கள் பற்றி பார்ப்போம்னு சொன்னேன், ஒருத்தரை பத்தி தான் இப்போ பார்த்துருக்கோம். இது உள்ளதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? இன்னொருத்தங்க இருக்காங்க, கேடு. இரண்டாவதாக ஒரு நபரை பற்றி பார்ப்போம். ஆண்டவரின் அழைப்பை ஏற்ற மோசே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் பல்லுருகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜா, இவர்கள் நம்மை விட அதிகமானவர்களும் வளர்த்தவர்களுமாய் இருக்கிறார்கள், இவர்களை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் மிகவும் கடினமாக நடத்தினார். பல கடினமான வேலைகளை செய்ய வைத்தார். ஆனாலும் அவர்கள் வெள்ளியாய் பல்லுருகி பெருகினார்கள். ஆகவே அந்த அரசர் இஸ்ரவேலுக்கு பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் இந்த செயலை செய்ய முன்வரவில்லை. எனவே அரசர் பிறக்கும் ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் லேவியின் குடும்பத்தில் அம்ராம் யோசேப்பு தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையின் தாய் என்ன செய்தால் தெரியுமா? என்ன சொல்றாங்க?
அவங்க செஞ்சதையும் பாடுறோம் கேளு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே, இந்த நாளில் எனக்கோர் ஆண்டிலே பிறந்து விட்டாய். சந்தோஷம் எங்கள் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே, இந்த நாளில் எனக்கோர் ஆண்டிலே பிறந்து விட்டாய். சந்தோஷம் எங்கள் பொங்குதே. இந்த ஒரு அழகு பிள்ளை எப்படி ஒழித்து வளர்த்தே, இந்த ஒரு அழகு பிள்ளை எப்படி ஒழித்து வளர்த்தே, இந்த பிள்ளையை எப்படி ஆயினும், இந்த பிள்ளையை எப்படி ஆயினும் காப்பாற்றி வளர்த்திட கற்றுணை வேணும், காப்பாற்றி வளர்த்திட கற்றுணை வேணும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே, இந்த நாளில் எனக்கோர் ஆம்பிளை பிறந்து விட்டாய். சந்தோஷம் எங்கள் பொங்குதே. ஆஹா, இந்த குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி 3 மாதங்கள் ஒழித்து வைத்து வளர்த்தனர். பிள்ளை வளர்ந்து வருவதை பார்த்து இனி தனக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது நேர்ந்துவிடக் கூடாது என்று பயந்து ஒரு நாணல் பெட்டியை எடுத்து உள்ளும் புறமும் கீழ் பூசி பிள்ளையை அதில் படுக்க வைத்து நதியின் ஓரத்திலே செடிகளுக்குள்ளே வைத்துவிட்டு அதன் சகோதரியை குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்று அறியும்படி ஒழுங்கிருந்து கவனிக்க சொன்னான். அதன்படியே சகோதரியும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா குருவே. என்ன நடந்துச்சு? பருக்குமாரத்தில் தாவியுடனே நானும் கண்டவங்கிட்டாரே, நதியோரம் பெட்டியை கண்டவுடன் இலக்கமே கொண்டாரே, நதியோரம் பெட்டியை கண்டவுடன் இலக்கமே கொண்டாரே. நதியோரத்திலே ஒரு அழுகுரல், அங்கும் இங்கும் பார்க்க செடிகளுக்குள்ளே ஒரு நாணல் பெட்டி. தன் தாதையை அழைத்து எடுத்து வரச் சொன்னான். பெட்டியை திறந்து பார்த்தால் ஒரு அழகான ஆண் குழந்தை. அதன் மேல் அவன் இரக்கமுற்றான். இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்க ஒரு தாயை அழைத்து வரச் சொன்னான். அவர்கள் அக்குழந்தையின் தாயை அழைத்து வந்தார்கள். பார்வோனின் மகள் அந்த தாயிடம் இவ்வாறாக கூறினார். இந்த உள்ளம் பிள்ளை கண்டால் மகிழ்ந்து கூறிடுவே, ஒரு தாயை எனக்கு வளர்த்து கொடுத்திட அழைத்துமே வருவாயே, ஒரு தாயை எனக்கு வளர்த்து கொடுத்திட அழைத்துமே வருவாயே. மகிழ்ந்திடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன், என்னாலுமே என்றுமே மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன், என்னாலுமே என்றுமே மகிழ்ந்திடுவேன். இந்த பிள்ளை நீ வளர்த்து தந்தீர சம்பளம் தந்தீரவே, இந்த பிள்ளை நீ வளர்த்து தந்தீர சம்பளம் தந்தீரவே. அந்த பிள்ளைதான் மோசே. பார்வோனின் மகள் குழந்தையை தண்ணீரிலிருந்து எடுத்ததால் அக்குழந்தைக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்குழந்தைக்கு மோசே என்று பெயரிட்டான். குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது அதன் தாய் யெகோவாவை பற்றி, அதாவது பிதாவை பற்றி நல்ல போதனைகளை கூறி வளர்த்து பார்வோனின் மகளிடம் கொண்டு வந்து விடுகிறாள். அந்த பிள்ளை பார்வோனின் அரண்மனையில், அதாவது அரசரின் வீட்டில் வளர்கிறான். அனைத்து கலைகளும் பயிற்சிகளும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மோசே ஒரு சிறந்த வீரனாக திகழ்ந்தான். அவனைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசேக்கு கடவுள் தரிசனமாகிறார். முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது.
ஆண்டவர் மோசேயை அழைத்தார். எப்படி அழைத்தார் தெரியுமா? எப்படிடா அழைத்தாரு? அதையும் பாடுறோம், கேளு. வருவாய் என் தலைவரே, இந்நேரமே இஸ்ரவேல் மக்களை நடத்த. வருவாய் என் தலைவரே, இந்நேரமே இஸ்ரவேல் மக்களை நடத்த. மோசே ஆராதிக்க என்றும் அழைத்திடுவார். மோசே ஆராதிக்க என்றும் அழைத்திடுவார். கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிடுவார். அழைப்போடு என்றும் அழைத்திடுவார். வருவார் மோசே சிறுவயதிலே கடவுள் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லும் நல்ல தலைவனாக உருவாக்கினார். மோசே கடவுளின் பார்வையில் உண்மையுள்ளவராய் இருந்தார். கடவுளிடமிருந்து கட்டளைகளை பெற்று இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஒரு பெரிய தலைவராக இன்றும் போற்றப்படுகிறார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக திகழ்ந்தார். கடவுளுக்கு உண்மையா இருந்தா எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறாரு. நாமும் மோசையை போன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக சிறுவயது முதலே கடவுளின் திருப்பணிகளை செய்ய முன்வருவோமா? ஆம், எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, ஆலய பணிகளில் உங்கள் பிள்ளைகளை முழுமையாக அர்ப்பணிக்க கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாமும் அவர் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக திருச்சபையின் பணிகளை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆலய பணிகளுக்காக நம் பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். அநேகரை அவர் மந்தையில் கூட்டி சேர்ப்போம். தற்போதைய காலத்தில் சிறுவர்கள் ஆலயங்களுக்கு செல்லாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சிறுவர்களாய் நாம் இராமல் இங்கு நாம் பேச கேட்ட மோசே சாமுவேலை போல் வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் இன்றைய சிறுவர்களே எதிர்கால திருச்சபையின் தூண்களாகிய வாலிபர்கள். இவர்களைப் போல் வாழ்ந்து எதிர்காலத்தில் திருச்சபையை தாங்கி நிற்கும் தூண்களாக நிற்க உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். மங்கள பாடல். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. அழைத்தும் காத்தவா உலகழைத்தும் படைத்தவா, அழைத்தும் காத்தவா உலகழைத்தும் படைத்தவா. இணையில்லா பிதாவும் மத்து மங்களம் சதா, இணையில்லா பிதாவும் மத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. இயேசு நாயகா என் இயேசு நாயகா, இயேசு நாயகா என் இயேசு நாயகா. ஆசீர்வாத சிறு மட்டு மங்களம் சதா, ஆசீர்வாத சிறு மட்டு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. ஞானவாரியே திருவானவாரியே, ஞானவாரியே திருவானவாரியே. ஆனந்த சுத்தாமி உமக்கு மங்களம் சதா, ஆனந்த சுத்தாமி உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா.